வாழ்க்கையே ஒரு கனவுன்னு தெரியாதுன்னே விட்டியானா நிம்மதியாக இருப்பேன். தெரியும்னு எடுத்துக்கினியானா போச்சு கதை, அவுட், ஃபெயில் ஆகிடுவேன். இது இன்னும் டீட்டெயில் பண்ணலான்றதுக்காக தான் ஒரு 40 days கோர்ஸ் வச்சுக்கிறேன் நான். இப்போ சிம்பிளாக இப்படி சொல்ல முடியாது. எனக்கு நான் எப்படி கனவாக வச்சுக்கிறேன், இது எப்படி நிஜமாகுது, என் நிஜத்தை நான் எப்படி மாற்றுறது, என் தலையெழுத்தை நான் எப்படி மாற்றிக்கிறது, நான் எப்படி வாழ்கிறது, நான் எப்படி வாழலை, இது ஒரு 40 நாள் கோர்ஸாக வச்சு சொல்லித்தரேன். நீ அங்கேயும் வந்து கூட என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம், உங்கள் வாய்ப்பு. நான் இங்கே உங்களுக்கு கேள்வி, கனவை கான்சியஸாக இல்லை, வாழ்க்கையை கூட நீ கான்சியஸாக வாழலை. ஏன்னா கான்சியஸாக உன் கையில் எது இருக்குதோ அதை எடுத்துக்கவே இல்லை. நீ கான்சியஸாக உன் கையில் இருக்குது, உனக்கு தெரியாது, கடவுள் தெரியாது, தெரியும்னு சாமி கும்பிட்டுக்கிற, குங்கம் வச்சுக்கிற, பட்டை வச்சுக்கிற, கொட்டை மாட்டிக்கிற, நமச்சிவாயம் சொல்கிற, சிவாயம் நம்ம சொல்கிற, ஏதோ ஒரு கருமத்தை பேசினுக்கிற, இதெல்லாம் தெரிஞ்சால் பேசிங்கிற பாரு. எப்போனா தெரியாதுன்னே தெரிஞ்சுக்காமல் பேசிங்கிற, எதெல்லாம் தெரியாதுன்னு உன்னை கேட்கவே இல்லை, தெரிஞ்ச மாதிரியே வாழ்ந்துங்கிற, தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற. ஆச்சரியமாக இருக்கும். சில இடத்துலலாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பேசிங்கிற. நான் சாதிப்பேன்னு சும்மா நான் சொல்கிறேன், உனக்கு தெரியாது. சாதிக்க மாட்டேன்னு முடிவு எடுக்க முடியாது நீ. ஏன் நான் சாதித்தவங்களாம் நினச்சி பார்த்தா சாதிச்சிட்டானே நீங்க. புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பது எல்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. மேடைக்கு கீழே இருந்தாலும் முட்டாளாகிறன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, மேடையே கிடைக்கல, ஆனாலும் உன் திறமையை வெளியே காட்ட முடியவே இல்லை. ஒன்றுமே தெரியாது உனக்கு. கோமனுக்கு அந்த உச்சி கோபுரத்தில் போய் கொடியாக மாறிச்சு. அதனால் எது எப்போ எப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியாதுன்னு பழகு, தெரிஞ்சதெல்லாம் எடுத்துக்கோ. உண்மையிலேயே தெரியுமான்னு உன்னையே பார்த்து கேளு. உன் தேவை மேலே யார் அக்கறையாக இருக்கணும், உன் தேவை மேலே நீ அக்கறையாக இருக்கணும். உன் தேவைங்களை மேலே நீ அக்கறையாக இருந்தாவே தேவைகள் தான் உனக்கு வழிகாட்டும். உன் பசி தான் உன் சாப்பாட்டை தேர்ந்தெடுக்குது. நீ இப்போ சாப்பாடை தேர்ந்தெடுத்துட்ட, அதனால் பசி இல்லை உனக்கு. பசிச்சாலும் தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியுது. பசியே உனக்கு வரல, சாப்பாடை தேர்ந்தெடுக்காது, அப்போ தான் பசி வரும். பசினால் ஒன்று தேர்ந்தெடு, அப்போ அந்த சாப்பாடு உனக்கு புரியும், அதுதான் ருசியாக இருக்கும். கனவு மேலே அக்கறை எடுத்துக்கிறது, வாழ்க்கை மேலே அக்கறை எடுத்துக்கிறத விட்டு எது என் கவனத்துக்கு வந்திருக்கிறது, அதை நான் எப்படி கவனமாக எடுத்துக்கொள்வது, கண்ணாள்வது, கையாள்வது, மூக்காள்வதுன்னு பார்க்கணும்.